எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபையினால் பிப்ரவரி 18 நாம் தொடங்கினோம். 40 நாட்கள் தபசு நாட்கள். இன்று வரை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் ஏராளமான வார்த்தைகளை கொண்டு அநேக விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு, அடுத்து தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் படித்தோம். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு போனார், அத்திமரத்தை பார்த்தார். மார்க்கு 11 அதை சபித்தார். அதனுடைய விஷயங்கள்லாம் நாம் ஆலயத்தில் தியானித்திருக்கிறோம். ஆலயத்துக்கு போனார், தேவனுடைய வீட்டை, சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பை உணராமல் செயல்பட்டார்கள் என்று, அதற்காக ஆண்டவர் செய்த அதனுடைய ரியாக்ஷன் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் கூட இருந்த சீஷர்களுக்கு. இந்த அத்திமரம் பட்டு போனதும் அங்குள்ள நடந்த விஷயங்களை ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவாக்கின போது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீங்க விசுவாசத்தோட இருக்கணும். விசுவாசம் ரொம்ப முக்கியமா. இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்துல கூட அந்த விசுவாசத்தை குறித்து தான் ஆண்டவர் உணர்த்தினார். 1ஆம் தேதி காலையில அந்த வார்த்தையை நாம சொல்லி இருக்கிறோம். மார்க் 11:23 அந்த விசுவாசத்தின் எல்லையை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி, யாராவது ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், சந்தேகம் வேண்டாம். தேவ பிள்ளைகளுக்கு சந்தேகம் வேண்டாம். அது எவனா இருக்கட்டும், அவன் அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவன் எவனா, அவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இந்த காரியத்தை செஞ்சா அப்படியே ஆகும் சொல்லிட்டு 24 ஜெபத்தை தொடர்பு படுத்துகிறார். விசுவாசமும் ஜெபமும். விசுவாசம் வேண்டும், சந்தேகம் வேண்டாம். விசுவாசத்தோடு ஒரு காரியம் செய்யுங்க. ஆனா நீ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்ய வேண்டுமா? எதை கேட்கிறீங்க அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசிங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சொல்றவர் யார் தெரியுமா? ஜெப வீரர், விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். ஆண்டவர் தான் சொல்லி கொடுக்கிறார். நீங்க எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்றீங்களா, நீங்க ஜெபம் பண்ணினால் நீ என்ன கேட்குறீங்க, என்ன கேட்கிற போற ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன கேட்பாங்க? ஞானத்தை, சுகம், பலன், ஜீவன், பாதுகாப்பு, சமாதானம், அவருக்காக வாழணும், உலகத்தில் அவருக்கு சாட்சியா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குட்பட்டதை தானே கேட்பாங்க. அப்படி நீ கேட்டு கொள்ளும் போது விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னது தாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா ஒரு காரியம் சொல்லி கொடுக்கிறார். என்ன? அப்படி நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? யார கூட இருங்க, நீங்க யாராவது இருங்க, ஜெபம் பண்ற நபர், விசுவாசம் பாருங்க. ஒண்ணு விசுவாசம் முக்கியப்படுத்தப்படுகிறது, இரண்டாவது ஜெபம் முக்கியப்படுத்தப்படுகிறது. ஜெபத்தோடு ஜெபத்திற்கு பதில் வர இன்னொரு காரியம் சுட்டி காட்டுகிறார். 25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணலாம். ஜெபத்தின் நிலைகள் வித்தியாசம். ஒருவேளை நீ நின்று ஜெபம் பண்ணா ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்கணும்.
ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், யாருகிட்டயாவது குறைகள் இருக்கா? எப்போ ஏதோ பேசியிருப்பாங்க, ஏதோ தவறுகள் நடந்திருக்கும், நீங்களும் ஆத்திரப்பட்டிருப்பீங்க, மற்றவங்களும் அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாங்க. அது உங்களுக்குள்ள ஒரு கசப்பா மாறி இருக்கும். அவங்களுக்கும் அவங்க ஒருவேளை மறந்துட்டாங்களா தெரியாது, உங்களுக்கு ஒருவேளை அது நினைவில் இருக்கலாம். அப்படி உங்கள் மனதை பாதிக்கிற ஏதாவது ஒரு காரியம் உள்ளத்துல வைத்துக்கொண்டு நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கு பதில் வராது. அப்ப என்ன செய்ய வேண்டுமா? அப்படி ஒரு வேளை ஏதாகிலும் ஒரு குறை உன் மனசுக்கு வந்துச்சுன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. அப்போ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? பரலோகத்துல பிதா இருக்கிறார், வார்த்தையாகிய தேவன் மனுஷகுமாரனாய் வந்தவர் இத பேசிக்கிட்டு இருக்கார். இப்ப அவர் தான் சொல்றாரு, பரலோகத்துல பிதா இருக்கிறார், உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கணும்னா. அப்ப நம்ம கிட்ட தப்பிதம் இருக்கு, கண்டிப்பா இருக்கும், குறைகள் இருக்கும். அதை அத பிதாவானவர் இப்போ மன்னிப்பதற்கு அதிகாரம் படைத்தார் அவர் தான். ஆண்டவர் இயேசுவும் மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவர்களுக்கு உங்களுக்கு மன்னிக்கும்படி, உங்கள் குறைகள் மன்னிக்கப்படும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். தெளிவா சொல்றார். தியான நாட்கள்ல கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க போறவங்க, உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாட போறவங்க, தினமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க, குற்ற உணர்வோடு விரோத மனப்பான்மையோடு சமாதானம் இல்லாம ஒருவரை பார்க்கும் போதே நம் மனசுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இல்லாத நிலையில இருக்கும்போது நீங்க ஜெபம் பண்ணா எப்படி அந்த ஜெபத்தை கேட்பார்? அதான் ஆண்டவர் சொல்ற, நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால தான் சொல்லி கொடுக்கிறார். அவர்களுக்கு அன்பு, இன்று நமக்கு ஆண்டவர் அவ்வளவு அன்பு வச்சிருக்கார். நம்ம இன்னும் தெளிவாக்க விரும்புகிறார். உங்கள் தப்பிதங்களை பிதாவானவர் மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் அவர்கள் குறைகளை குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு ஒருவேளை நீங்க மன்னியாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தானே தெரியும் ஏன் கஷ்டம், ஏன் பாடு, எங்க நிலைமை. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா கூட இருக்கலாம். ஏசப்பா சொல்றதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு ஐயா நீங்க என்ன சொல்ல போறீங்க? நம்மை படைத்த தேவன், நம்மை தேடி வந்த தேவன், நமக்காக சிலுவையிலே மரித்த தேவன், நமக்காக ரத்தம் சிந்தின தேவன், நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவன் இப்படி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. அவரே நமக்கு சொல்லும் போது இப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்க மன்னிக்காவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். தெளிவா சொல்லிட்டார். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஜபம், விசுவாசம், மன்னிப்பு, இது தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும். இதை உணர்வோம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சிந்திப்போம். அப்போ இந்த வசனத்தின்படி நடக்கும்போது நம்ம சமாதானமா இருக்க முடியும், ஆறுதலா இருக்க முடியும், தைரியமா ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும். பிசாசு நம்ம பார்த்து சிரிக்க மாட்டான், நாம கர்த்தருக்குள்ளே களி கூற முடியும். இந்த தியான நாட்களில் இதை பாடமா எடுத்துக்கொண்டு முயற்சி செய்யுங்க, முன்னேறுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.